வணக்கம் மக்களே, இன்றைக்கி மயங்கொலி சொல்லகராதியில் 31வது பேஜ்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. அது போக தற்கால தமிழ்நாட்டு வரலாறும் 5 கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது இழக்குதல் அப்படிங்கிறது. இழக்கிறது அப்படின்னா இந்த இழக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, இழக்க செய்தல், நெகிழ்தல், அசைத்தல். அதாவது இப்போ ஏதாவது ஒட்டி இருக்குது அப்படின்னா அதை இலக்கியடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது இலகம். இலகம் அப்படின்னா ஊமத்தை பூண்டு. ஓகேவா? ஊமத்தை பூண்டோட பேர் தான் இலகம். இலகம் அப்படிங்கிறது மருந்து குழம்பு. இந்தழா. இலகு அப்படின்னா எளிது, நுண்மை, அகில், கனமின்மை, சிறுமை. இதெல்லாம் இலகு. இலகுனா ரொம்பவே லகுவாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லைனா இதை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லகுவாக இருக்குது, அதாவது இது செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இதுதான் இலகு அப்படிங்கிறது. அதே மாதிரி இலகு அப்படின்னா நெகிழ், இலகிய நெஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இலகுவது. இலகுதல் அப்படின்னா விளங்குதல், ஒளி செய்தல், வெளிச்சமாதல், மிகுதல். இதெல்லாமே இலகுதல். ஓகேவா? ஸோ அந்த எல்லாமே அந்த பார்த்திங்கன்னா இலகுதல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அடுத்தது இலகுதல் அப்படின்னா அசைதல், மென்மையாதல், உருகுதல், தணிதல், நெகிழ்தல். இது எல்லாம் இலகுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்தது இளம். இளம் அப்படிங்கிறது இதை இல்லம் அப்படிங்கிறதோட இடைக்குறை அப்படின்னும் சொல்லலாம். இன்னொன்று வறுமை. இல்லைன்னு சொல்கிறோம்ல, அப்போ வறுமையில் இருக்கிறாங்க, அப்போ இளம், இல்லை, இளம். ஓகேவா? அடுத்தது இளம். இளம் அப்படின்னா இளமை. இளமையில் சின்ன வயசில். ஸோ தளிர். அதே மாதிரி புல்லோட அந்த கொழுந்து இது தளிர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இலகுவதும் இளம்னு சொல்லலாம். அடுத்தது இலி அப்படின்னா இல்லாதவன். ஸோ இளம் அப்படின்னா எப்படி வறுமையோ அதே மாதிரி இலினா இல்லாதவன், இல்லாதவள், இல்லாதது. எலியையும் இலின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இலி அப்படின்னா எலி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இழி. ஸோ இந்த இழி பார்த்திங்கன்னா இகழ்வு. ஓகேவா? அதே மாதிரி இந்த இழிக்கும் எளியன், இழிந்தவன். ஸோ இழிச்சிட்ருக்கான் பாரு, பல்ல இழிச்சிட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது ரெண்டுமே அந்த மீனிங்கில் சொல்லலாம். இழியும் சொல்லலாம், இழியும் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்றே தான். இகழ்றது. அடுத்தது இலை பார்த்திங்கன்னா பூவிதழ், கதவின் இலை, பச்சிலை, மரம், செடி, கொடி, வெற்றிலை. ஸோ இதெல்லாம் இலைன்னு சொல்கிறாங்க. வெற்றிலை அப்படிங்கிறது பிரித்து எழுதுக. ஓகேவா? உங்களுக்கான கொஷின். வெற்றிலையை பிரித்து எழுதணும். ஓகே, கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இழை அப்படின்னா இழைக்கிறது. இப்போ மரத்தை இழைச்சி நம்ம இன்னொன்னா செய்வோம், அப்போ மரத்தை இழைக்கிறது, அதான் செதுக்கிறது. அதே மாதிரி நூல் இழையும் இழைன்னு தான் சொல்லுவோம். பஞ்சு நூல், அணிகலன், நுட்பம். ஸோ இது எல்லாமே இழை தான். அடுத்தது இலை. இந்த இலை பார்த்திங்கன்னா மெலிகிறது. ஓகேவா? அவன் இழைச்சிட்டான், ரொம்பவே இழைச்சி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது. அதே மாதிரி கட்டுவேலி, காவலும் இலை தான். இழையல், மேகம், இளமை. ஸோ எல்லாமே இழையில் வரும். அடுத்தது இலைத்தல் அப்படின்னா சோர்தல், பச்சை நிறமாதல், சுவை குறைதல், தன்மை குன்றுதல். ஸோ அப்போ இந்த இழை அப்படின்னா எப்படி மெலிகிறதோ அதே மாதிரி இலைத்தல் அப்படிங்கிறதும் கம்மியாகிறது. எல்லாமே சோர்ந்து போகிறது, சுவை குறைகிறது, பச்சை நிறமாக மாறுறது, தன்மை குன்றுதல், அந்த மாதிரி எல்லாமே இலைத்தல் தான். அப்புறம் இந்தழை போட்டோம் அப்படின்னா இழைத்தல், செதுக்குதல், பதித்தல். ஸோ சேம் மரத்தை எப்படி இழை அப்படிங்கிறதுக்கு மரத்தை இழைக்கிறத சொல்கிறோம் அப்படிங்கிற அதே மாதிரி இழைத்தல் அப்படின்னா அதுவும் சேம் அதே பொருளை தான். நுண்பொடியாக்கல், வரைதல், கூறுதல். ஓகேவா? அடுத்தது இழைத்தல். இந்த இழை பார்த்திங்கன்னா மெலிதல், தளர்தல், வழங்குன்றுதல், தோற்று போதல், சோர்தல், மெலிதல். ஓகேவா? ஸோ இழைச்சி போகிறது சொல்கிறது. இவன் அப்படின்னா இவ்விடம், இம்மை. அதே இவன் அப்படின்னா சுட்டுப்பெயர். ஓகேவா? அடுத்தது இழிதல் அப்படின்னா இழிவுபடுத்துதல், தாழ்தல், இறங்குதல். ஓகே, அதான் இழிவாக சொல்கிறது அப்படிங்கிறது. இந்த இழிதலுக்கு இணுக்குதல், இலைகளை உருவி பறித்தல், உரித்தல், இகழப்பட்டு எளியனவாதல். ஓகேவா? எளியனாதல். இழிதல் அப்படின்னா உரித்தல். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இழிதல் அப்படின்னா உரித்தல். அடுத்தது இழிவு அப்படிங்கிறது சிறுமை, இகழ்ச்சி, குற்றம், கேடு, குறைவு. அதுதான் சேம் மேலே பார்த்ததே தான். அந்த இழிவு, இழத்தல் எல்லாமே ஒரே கேட்டகரியில் வரக்கூடியது தான். இந்த இழிவு அப்படின்னாலும் அருவருப்பு, அவலச்சுவை, இழிவு, பழி. ஓகே.
அடுத்தது இழைப்பு. ஸோ இழைப்பு அப்படிங்கிறது இழைக்கிறது. மேலே பார்த்தோம்ல மரத்தை வெட்டுற இந்த இழைச்சி செய்கிறது. ஸோ அதே தான். இன்னொன்று இந்த காசநோய். காசநோயை வந்து இழப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அந்த சவுத் சைட் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஓகே. இழைப்பு அப்படின்னா களைப்பு, மெலிவு, சோர்வு. ஸோ அதே தான், ஆல்ரெடி பார்த்ததே தான் அப்படியே ரிப்பீட் ஆகுது. இழித்தல் கடைசியில் மட்டும் உங்களுக்கு விகுதி சேர்ந்து வந்திருக்கிறனால அப்படி வந்தாலுமே சேம் மீனிங்கில் தான் வருது. இழித்தல் பல்லை காட்டுதல், கேலி செய்தல். ஸோ இந்த இழித்தல் இறக்குதல், இகழுதல், நிந்தித்தல், அருவருத்தல், கெஞ்சுதல். அடுத்தது ஈங்கண் அப்படின்னா இவ்விடம். அதுவே ஈங்கண் அப்படிங்கிறது இவ்வாறு. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு வழக்கில் இல்லாத சொற்கள். ஈனவள் அப்படின்னா ஈன்றவள், ஈனவள் அப்படின்னா இழிந்தவள், ஈனவள். ஓகேவா? ஸோ இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈணை அப்படின்னா அகனி, பனை நார். ஓகேவா? பனை நார் அதை வந்து ஈணைன்னு சொல்லுவாங்க. ஈணை அப்படின்னா இலை, நரம்பு, சித்திர குறிப்பு. ஓகே. ஈணை. ஈரல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கல்லீரல், உடல் உறுப்பில் ஒன்று. அதே மாதிரி அறுக்காதே அப்படிங்கிற பொருளையும் வருது. ஈரல் அப்படின்னா நெருக்கம், துன்பம், பின்னல். இதெல்லாம் ஈரல். ஓகே. ஈரல். ஓகே. ஸோ ஈரம் அப்படிங்கிறது அருள், அழகு, அறிவு, அன்பு. ஸோ இது எல்லாமே ஒரு ஹியூமன் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈரம். ஸோ மனசில் வந்து ஈரம் இருந்தால் தான் அவன் வந்து ஒரு அருள் நிறைஞ்சவன், அழகானவன், அறிவானவன், அன்பானவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈரம். ஸோ இந்த இது போட்டால் துயரம், நெருக்கம். ஸோ இந்த ஈரலுக்கு எப்படியோ அதே தான், சேம் மீனிங் தான் ஈரமுக்கும். உண் அப்படின்னா சாப்பிடு, அருந்து. அதே உண் அப்படின்னா நீ, உந்து, நினை. இதெல்லாம். உண்கலம் அப்படின்னா உண்ணும் ஏனம். இதே உண்கலம் அப்படின்னா உன்னுடைய தட்டு, உன்னுடைய கப்பல். ஏன்னா கலத்துக்கு 2 பொருள். ஒன்று கலம், நம்ம பிளேட்டையும் சொல்லலாம், இன்னொன்று கப்பலையும் சொல்லலாம். உண்ணம் அப்படிங்கிறது வெப்பம், நெருப்பு, ரெண்டையுமே குறிக்கும். உண்ணம் அப்படிங்கிறது வெப்பம், நெருப்பு. ஸோ நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அனல்னா எப்படி நெருப்பு, வெப்பம் சொல்கிறோமோ அதே மாதிரி உண்ணம்னாலும். உண்ணம் அப்படின்னா கருத்து, ஊழ்கம், மனம், குறியாக கொள்ளும் ஒரு மரம் தான் உண்ணம். அடுத்தது உண்ணல் அப்படின்னா துய்த்தல், விழுங்கல். ஓகேவா? உண்ணுதல், சாப்பிட்றத சொல்கிறது. உண்ணல் அப்படின்னா கருதுதல், மனம், ரெண்டையுமே குறிக்கும். உண்ணலர் அப்படின்னா உண்ணாதவர், உண்ணலர் பகைவர். துண்ணலர் எப்படி பகைவர் சொல்கிறோமோ அதே மாதிரி உண்ணலரும் பகைவர் தான். அடுத்தது உண்ணா அப்படின்னா உள்நாக்கு, இல்லைனா உண்ணாத. உண்ணா அப்படின்னா நினைக்காத. உண்ணார் அப்படிங்கிறவர் சாப்பிடாதவர், உண்ணார் அப்படின்னா நினைக்காதவர். ஓகேவா? ஸோ இந்த இன் போட்டு வந்தாலே இந்த ஊ கூட இந்த உண்ணோ, உண்ணா, ஸோ எது வந்தாலும் நினைக்கிறது ரிலேட்டடானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உண்ணி. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் இந்த உண்ணார் இது எல்லாமே வந்து செய்யுள்ள பயன்படுத்தக்கூடியது. உண்ணி அப்படின்னா இந்த உண்பவர், உயிர் வகை, பால் உண்ணி. ஸோ இந்த உண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த விலங்குகளுக்கு மேலே உண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். மாட்டின் கன்று, பிஞ்சி, சிறியது, இதெல்லாம் வந்து உண்ணின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மலையாளத்தில் வந்து அவங்க பிள்ளைங்களை கூப்பிடும்போது உண்ணின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதான் சிறியது, குழந்தைன்னு கொடுத்துருக்குல்ல, அதான். அடுத்தது உண்ணி. உண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குதிரை, செடி வகை, ஊழ்தற்குரிய, அதாவது தியானத்துக்குரிய ஒரு பொருளை உண்ணின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்னல, அந்த உண்ணின்னு வந்தாலே அந்த மெமரி ரிலேட்டடானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உண்ணு அப்படின்னா சாப்பிடு. இதே உண்ணு அப்படின்னா நினை, விரைந்தெழும்புகை, இழுக்கை, இதெல்லாம் உண்ணு. உண்ணுதல் அகெயின் சாப்பிடுதல், துய்த்தல், இதெல்லாம். இதே உண்ணுதல்னா நினைத்தல், கருதுதல், முன்னங்கால், அதெல்லாம் வரும். உண்முகம் அப்படிங்கிறது மனத்தால் உட்புறம் நோக்கும் நோக்கம். இதே உண்முகம்னா உன்னுடைய முகம். ஸோ அண்ணாந்து பார்க்கை, உதவியாக இருக்கை. ஸோ இதெல்லாம் வந்து உண்முகம் அப்படிங்கிறதுல வருது. உண்மை நமக்கு தெரியும், உள்ளதை உள்ள மாதிரியே சொல்கிறது. மெய்மை, ஊழ்னு சொல்லலாம். பொருட்களின் இயற்கை குணத்தை சுட்டி சொல்லுதல். ஆதன், உண்மைக்கு ஆதன் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. உண்மை அப்படின்னா தசை பிடுங்கும் குறடு. ஓகேவா? ஸோ இது வந்து புதுசாக இருக்குது, தசை பிடுங்கும் குறடு. அடுத்தது உனி, நுகர்வது, நுகர்வார். உனி அப்படின்னா உண்ணி. உணைனா மெலிவு, உணைனா மெலிவு. உணை அப்படிங்கிறது உன்னை. உரத்தல், இருக்குதல், வலியுறுத்தல். ஸோ உரக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். உரத்தல் அப்படின்னா கிள்ளி எடுத்தல், செறிதல், உறிஞ்சுதல், இதெல்லாமே வந்து உரத்தல்.
உரப்பு அப்படிங்கிறது பேரொலி, அதட்டு, கடினம், முரட்டு, வலி, மனத்தின்மை, ஆற்றல், இது எல்லாமே உரப்பு. ஓகேவா? உரப்பு அப்படின்னா செறிவு. உரம் அப்படிங்கிறது வலிமை, திண்மை, குழந்தைகளுக்கு விழும் சுளுக்கு வகை, இதெல்லாம் உரம். இதே உரம் அப்படின்னா கிட்டுதல், சேர்தல், மிகுதல், இதெல்லாம் உரம். உரல் அப்படிங்கிறது நெல் இதெல்லாம் இடிக்கிற உரல். ஓகே. அடுத்தது உரல் அப்படின்னா அடைவகை, அணைத்தல், உறுதல், கிட்டல், உறவு, இதெல்லாம் உரல். உறவு அப்படின்னா வலிமை, இது நமக்கு புக்கில் இருக்கும். ஸோ நெஞ்சுரம் அதோட தொடர்புடையது. இன்னொன்று கடல் அப்படிங்கிற பொருளும் உறவுக்கு இருக்குது. ஓகேவா? அடுத்தது உறவு அப்படின்னா சொந்தம், உலகப்பற்று, இதெல்லாம் சொல்லுவோம். உறவோர் அப்படின்னா வலிமை உடையோர். ஓகே. உறவோர் அப்படின்னா சுற்றத்தார், நண்பர், தக்கார், அடைத்தோர். ஓகேவா? ஓகே. உறவோர், உறவர் ரொம்ப முக்கியம். உரி அப்படிங்கிறது தோல், பட்டை, இதெல்லாம் உரி. அடுத்தது உரி அப்படின்னா தயிர், உரி, தூக்கு, ஏனை. ஸோ இது இம்பார்ட்டண்ட். உரி. உறிஞ்சுதல் அப்படின்னா உராய்தல், தேய்தல். இதே உறிஞ்சுதல் அப்படின்னா உள்ளிழுத்தல். ஓகே. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும். உறிஞ்சுதல் அப்படிங்கிறதுக்கு நமக்கே பொருள் தெரியும், உள்ளிழுக்கிறது அப்படிங்கிறது. உறிஞ்சுதல் அப்படின்னா உராய்தல், தேய்தல், இழுத்தல், வற்ற செய்தல். ஓகேவா? சேம் அதுவுமே அந்த உறிஞ்சுதல் மாதிரி இழுத்தலும் இதுக்கு பொருள் இருக்குது. அடுத்தது உரிதல் அப்படின்னா தோல் முதலியவை கழலுதல், ஆடை களைதல். ஸோ உரியிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். உரிதல் அப்படின்னா உறிஞ்சுதல், உறிஞ்சி எடுக்கிறது. உரு அப்படிங்கிறது உருவம், தாலி, உடல், சிலை, தோணி, இதெல்லாமே உரு அப்படின்னா மிக்க. ஸோ அந்த இதில் வரும்ல கடி சொல். ஓகே. ஆக்சுவலாக கடி, மிகுதி அந்த பொருளில் வரும்ல, அதுதான் உரிச்சொல். ஓகே. அது உருக்குதல். உருக்குதல் அப்படிங்கிறது மனம் மெலிய செய்தல், நெகிழ்த்துதல், அழித்தல், வருத்துதல். ஸோ அதான் உருக்குறது. இந்த பொண்ணை உருக்கி இது பண்ணுறாங்கல்ல, அப்படி சொல்லுவோம்ல, அது சேம் அதே மீனிங் தான். உருக்குதல் அப்படின்னா அதட்டுறது, தண்டித்தல், சினத்தல், தாண்டுதல், இது எல்லாமே உறுத்தல். உறுப்பு அப்படின்னா வெப்பம், சினம், கொடுமை, மிகுதி, இதெல்லாம் உறுப்பு அப்படின்னா சினை, கிளை, இதெல்லாம் உறுப்பு. உருபு அப்படிங்கிறது வேற்றுமை உருபு. அதே மாதிரி வடிவம், நிறம், நோய், இதுவுமே உருபு தான். உருபு அப்படின்னா மிகுதி, பாலையாள் திறம். உரும் அப்படின்னா இடி, அச்சம், சினம், நெருப்பு, எல்லாமே உரும். உரும் அப்படின்னா உறுதி, உடைத்து. உரும்பு அப்படிங்கிறது கொடுமை, கொதிப்பு, உரும்பு. இதே உரும்பு அப்படின்னா உலர்ந்த கரம்பை, மண்ணின் கூரிய சிறு கட்டியை தான் உரும்புன்னு சொல்கிறாங்க. உருவல்னா ஒரு வகை காதணி, கம்மலுக்கு பேர் உருவல். உருவல் அப்படின்னா உருவோன் என்னும் ஒரு தன்மை, வினைமுற்று, துன்பம். ஓகேவா? உருவன் அப்படின்னா உருவத்தை உடையவன். உருவன் அப்படிங்கிறது முனிவன், அருகன், ரெண்டுமே சொல்லலாம். முனிவன், அருகன், உருவன். உருவை அப்படின்னா முள்ளிப்பூண்டு, சூறை செடி. உருவை, அவ்வை, அடைவாய். ஓகேவா? அவ்வை, உருவைக்கு அவ்வைங்கிற பொருள் இருக்குது. உரை அப்படின்னா சொல், விளக்கம், உரைக்கை, இதெல்லாம் குறிக்கும். உரை அப்படிங்கிறது வாளுரை, இருப்பிடம், கிணற்றுரை, போர்வை. உரைத்தல் அப்படிங்கிறது சொல்லுறது. உரைத்தல் அப்படின்னா காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, உரப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுதான். உரையல் அப்படின்னா உரைத்தல். உரையல்னா பிணக்கு இல்லை மாறுபாடு. உள் அப்படிங்கிறது தேங்காய் உரிக்கும் கருவி. ஸோ உள் அப்படின்னா உள்ளே, உள்ளம், நினை, கிணற்றுள் மறை, மழை, இது இந்த இல். ஓகே. ஸோ அப்போ 40 பேஜஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 1 டேக்கு 10 பேஜஸ் வச்சு பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணிங்க அப்படின்னா மைண்டில் நிற்கும். இது நம்ம கேட்பானா கேட்க மாட்டானா அப்படிங்கிறத தாண்டி, ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணவாச்சு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம அப்படியே இதே மாதிரி ரீட் விட்டு வைப்போம். ஓகே. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் போட்டுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே இம்பாசிபிளான விஷயம். முடிஞ்ச வேர்ட்ஸ்க்கு ஷார்ட்கட் போட்டு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.